நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்றதுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. அப்படி என்னடா விஜய் பண்ணான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெண்பாவை போட்டிக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாமா, இல்லை மற்றவங்களுக்கு பயந்துன்னு விஜய் அழைச்சிட்டு போகாது தப்பா அப்படின்றத மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. அதுபோல் இப்போ நம்ம விஜய் பயப்பட்டது மாதிரியே நம்ம வெண்பாவை கடத்திட்டாங்க. இப்போ வெண்பாவை அடுத்தபடியாக கடத்தவங்க யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம இறங்கி ஆகணும். ஏன்னா வெண்பாவை அப்படியே விட்டுறவும் முடியாது. ஒரு பக்கம் மல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. தவிச்ச வைக்கு யாரான தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி, தவிச்ச கைக்கு யாரான கை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டத்தோடு இருக்காங்க. நம்ம தீபக் ஒரு பக்கம் அடிபட்டு அந்த இடத்துல விழுந்துட்டாரு. தீபக் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகிறதா, இல்லை மறுபக்கம் வெண்பாவை காணுமேன்னு சொல்லிட்டு தீபக் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டு மல்லி வெண்பாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. வெண்பாவோட ஒவ்வொரு செகண்டும் அப்படியே சும்மா திக் நிமிடங்கள் மாதிரி போயின்னு இருக்குது. நம்ம மல்லிக்கு அப்படியே சும்மா ஆட்டே ஒரு பக்கம் நின்றுட்ட மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்ம மூச்சே வெண்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லா தாளும் தேடின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், இல்லைன்னா ஒரு ஒருத்தர் அமுச்சு வைப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல. அது போல தான் நம்ம வெண்பா காரில் கடத்தின்னு போகிறத நம்ம விஜய் எப்படியோ ஒரு வேலையை காரில் பார்த்துறாரு. உடனே பார்க்கணுமே, சூறாவளி மாதிரி ஒரு பக்கம் அப்படியே அந்த காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே பின்தொடர்ந்து போயின்னு இருக்காரு. எப்படியான விஜய் போய் காப்பாற்றிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது மனசுக்குள்ள. அது போல தாங்க இங்கேயும் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆசைப்பட்ட மாதிரி டைரெக்டாக ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. ஃபாலோ பண்ணி போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்குற போது கார் ஒரு சந்துக்குள்ளே போயிடுது. அதுக்குள்ளே நம்ம விஜய் போகிறதுக்குள்ளே டிராஃபிக்கில் அங்கே வெண்பாவை பறி கொடுத்துறாரு. உடனே மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லிக்கு ஃபோன் பண்ணால் மல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு நடந்ததெல்லாம். அதுக்கு முன்னாடி விஜய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நம்ம விஜய், இந்த மாதிரி என் பொண்ணை யாராவது கடத்தின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. யார் விஜய், எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே எங்களை சுற்றி தான் ஒரு பக்கம் கெட்டவங்களே இருக்கிறாங்களே, எந்த பக்கம் பார்த்தாலும் என் பொண்ணுக்கே குறி வைக்கிறாங்க, ஏன் தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன பழி வாங்கணும்னா என்ன கொண்டுக்கிட்டா சொல்லுங்கள், அதை விட்டு என் பொண்ணு அந்த மாதிரி கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிருக்காரு. விஜய் சொல்கிறத கேட்கும் போது ஒரு பக்கம் நியாயமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த தீபிகா இருக்காங்கல்ல, அப்போ அவளோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளோட சுயநலத்துக்கோசரம் பாவம் எவ்வளோ போட்டு ஜெயிலில் சும்மா கழித்தின வச்சுன்னு இருக்கான்ற மாதிரி தீபக் வெண்பாவை ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. வெண்பாவே அழ ஆரம்பிச்சிடா. என்னடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் ஒன்று கலந்துக்கலான்னு பார்த்தா நல்லவங்களுக்கு இந்த மாதிரி சோதனை மேலே சோதனை வந்துனே இருக்கு. நேர்மையாகவும் நல்லவனாகவும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் இதுதான் பிரச்சனை. எல்லாரும் ஒரு பக்கம் அடி மேலே அடிச்சுனே இருப்பாங்க. நம்ம அடி தாங்க முடியாமல் ஒரு பக்கம் அந்த இடத்துல கவிழ்ந்து விழுந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயின்னு இருப்பாங்க. இது போல தான் நிறைய விஷயங்கள், நிறைய தொடர்ச்சியான தகவல்கள் எல்லாமே ஒரு தவளை பறவைன்னு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தால் அவரோட ஃப்ரெண்டோட நெருங்கிய நண்பர் கடைசியாக யார் ஃபோன் பண்ணாங்க மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் நோட் பண்ணுற போது தீபிகா கிட்ட இருந்தால் அங்கே இருந்த ஒரு அக்யூஸ்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிடறாங்க. திடீர்னு ஃபோன் வருது. அந்த சமயத்தில் தீபிகா நம்பர் தான் வந்துடுது. உடனே அட்டன் பண்ண உடனே, என்னடா குழந்தை எங்கே இருக்குது, அவளை வெளியவே வரக்கூடாது, அவள் நல்ல சேஃப்டியான ஒரு இடத்துல கடத்தின்னு போய் வச்சுருங்க, அவளை வச்சு தான் அந்த மல்லியை பிடிக்கணும், அந்த மல்லிக்கு இருக்குது இனிமே தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா பேசுகிறாங்க. அதை போலீஸ் அதிகாரியும் நின்று கேட்டுறாங்க. உயர் போலீஸ் அதிகாரி உடனே தீபிகா இருக்கிற இடத்துக்கே போயிடறாங்க. தீபிகா போயிட்டு கழுத்து மேலேயே 4 போட்டு கைது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன தீபிகா இப்படி மாட்டிக்கினா ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தீபிகா தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லுவாங்களா, ஃபோன் பண்ணி தானே மாட்டிக்கினாங்க. இதுக்கப்புறம் தீபிகா யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. இதுக்கு தான் சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பிளானெல்லாம் பண்ணி வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அவன் மாட்டியிருந்தா திடீர்னு இவன் மூலியமா நம்மளோட சோழி முடிஞ்சிருமேனு கொஞ்ச நேரத்தில் நம்ம தீபிகாவுக்கு இன்னொருத்தங்கிட்ட வந்து போன வருது, மேடம் நாங்கள் எல்லாரும் தப்பிச்சிடுங்க, வெண்பாவை காப்பாற்றிடுங்க, ஆனால் இன்னொருத்த வந்து மாட்டிக்கணும், அவன் ஃபோனுக்கு எதனா ஃபோன் இது பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. டேய், இதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது, இப்போ தானடா ஃபோன் பண்ண, டே அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாகுது. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மக்கிட்ட ஆர்வேசம் வேகம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பதுங்கி பயிர திறமையாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ஒரு பக்கம் சிக்கலில் மாட்டிச்சு. என்னடா இது, நாம் ஒரு விஷயத்த நினச்சா இது ஒரு விஷயமா நடக்குது, நமக்கு இனிமேல் அவ்வளோதான் பிரச்சனை தான், தலைக்கு மேலே போதா இனிமேல் நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க. எதனா ஒரு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சிக்கல்கள், இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் தீர்க்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக தீபிகா இருக்கிறதுக்கே போயிடறாங்க. அந்த போட்டியை நிறுத்தி தீபிகாவை போலீஸ் மூலியமாக கைது செய்ய வச்சுறாங்க. தீபிகா வந்து ஒரு பக்கம், டே விஜய் மெல்லி உங்களை சும்மா விட மாட்டேன், என்னை கைது செஞ்சாலும் உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, உன் பொண்ணை நீ லைஃப்பில் இனிமேல் சந்திக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம், வேதனை மேலே வேதனை, துக்கத்து மேலே துக்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னடி நான் உனக்கு பாவம் பண்ணேன், என்னதான் பாவம் பண்ண உன் வாழ்க்கைகளில் இதான நான் பாவம் பண்ணேன், ஏன் என்னை இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சித்திரவதைப்படுத்தினேன், எல்லாமே ஒரு லிமிட்டு தான், லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்கிட்ட பேச்சே இல்லை, நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ தப்பிக்கவே முடியாது. நீ நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், நீ தப்பிக்கிறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு
அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், இடி மேலே இடி விழுந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கைது செஞ்சிடறாங்க. தீபிகாவோட வேலையும் இப்போ பறி போயிடுது. அடுத்த நாள் வந்து கோர்ட்டு இறங்கி இருக்கு. அந்த கோர்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வர முடியாது, நான் எதுக்கு வரணும், என்ன ரீசனுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி தீபிகா பேசுறாங்க. ஹலோ மேடம் தீபிகா, நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் இல்லை சரியா, நீங்கள் வந்து தான் வரணும்னு சொல்லிட்டு தீபிகா இழுத்துன்னு போயிட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. ஆதாரத்தை எல்லாம் காட்டுறாங்க. எனக்கு என்ன தெரியும், அவங்க என்கிட்ட அந்த மாதிரி தான் சொன்னாங்க, நான் ஏதோ தற்செயலாக தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனை எனக்கு கொடுத்துருங்க, ஆனால் வெண்பா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் கான்டாக்ட் பண்ணது ஒரு நம்பர், ஆனால் அவர் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்லேயே எனக்கு இல்லாத ஒரு கடத்தை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது, நாம் ஒரு பிளான் போட்டால் இது ஒரு பிளானாக நடக்குது, இப்போ என் பொண்ணு எங்கே தான் இருக்கா, என் பொண்ணு எப்படியாவது நான் காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுதுன்னு இருக்காரு நம்ம விஜய். அவங்க விஜய் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நடக்கிறது தான் நடக்கும். அதனால் அவங்கள பற்றி நம்ம கவலைப்படாமல் அடுத்தடுத்து நாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணுறதை யோசிச்சு அடுத்த விஷயத்தில் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தாகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். 3 நம்பருக்கு எத்தருக்கு.